بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் நேற்றைய தினம் புகாரியுடைய 107 ஹதீஸ் வரை பார்த்து முடிச்சிருக்கிறோம். அதாவது நபியின் மீது பொய் கூறுவது குற்றம் என்பது பற்றிய பாடம் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு 107, 105, 106, 107 வரைக்கும் அந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 108வது ஹதீஸை பார்க்குறோம். 108 என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஹத்தசனா அபு மஅமர், நமக்கு அபு மஅமர் என்பவர் அறிவித்தார். கால, அவர் சொன்னார், ஹத்தசனா அப்துல் வாரிஸ், அப்துல் வாரிஸ் என்பவர் நமக்கு அறிவித்தார். அவர் யார் வழியாக அறிவித்தார்னா, அன் அப்துல் அசீஸ், அப்துல் அசீஸ் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் சொல்கிறாரு, கால அனசுன், அனசு கூறினார். அனசுங்கிற ஒரு சஹாபி கூறிய ஒரு செய்தியை இப்போ அறிவிக்கிறார். அனசு என்ன கூறுறார்? அனசை பொறுத்த வரைக்கும் இந்த ஜுபைரை பற்றி நம்ம 107 ஹதீஸில் பார்த்தோம்ல, அதிகமாக அறிவிக்க மாட்டார்ண்டு. இந்த ஹதீஸை காரணம் காட்டி தான் அறிவிக்காமல் இருந்தார். இதே மாதிரி தான் அனஸ் அவர்களும் ரொம்ப ஜாஸ்தியாக அறிவிக்கலை அப்படின்னு அனசே சொல்கிறார். இந்த கருத்தை விளங்கிட்டு வாசிச்சா அர்த்தம் ஈஸியாக விளங்குங்கிறதுக்கு அனஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் ரசூலுல்லாஹ்ட்ட நிறைய ஹதீஸ் அறிவிக்கிறது கிடையாது. எதனால் அறிவிக்கிறது இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சம் அறிவிச்சிருக்கிறேன், நிறைய அறிவித்தது கிடையாது. ஏனென்று கேட்டால், யார் என் மேலே போய் சொல்கிறான்னா அவனுக்கு நரகம்ன்ற சொல்லிட்டாங்க, அந்த ஒரு பயத்தில் தான், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற செய்தியை மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதனால் கொஞ்சம் அறகுறை யாவத்தில் உள்ளது அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொன்னால் பொய் சொன்ன குற்றம் வந்துடும், நரகத்துக்கு போயிடுவோம் என்று பயந்து கொண்டு தான் அதிகமான ஹதீஸ் அறிவிப்பதை நான் தடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கால அனசுன், அனசு சொல்கிறார், இன்னஹு இல்லை எம்னவுனி, என்னை தடுக்கிறது. எம்னவு என்ற மனாண்டா தடுத்தான். இல்லை எம்னவுனி, என்னை தடுக்கிறது. எதை விட்டு தடுக்கிறது? அன்வு ஹத்திசக்கும் ஹதீசன் கசீரன், நிறைய ஹதீஸுகளை உங்களுக்கு அறிவிப்பதை தடுக்கிறது. அன்வு ஹத்திசக்கும், நான் உங்களுக்கு அறிவிப்பதை, ஹதீசன் கசீரன், நிறைய ஹதீஸுகளை நான் அறிவிப்பதை தடுக்கிறது. எது தடுக்கிறதுன்னு கேட்டால், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது என்னை தடுக்கிறது. என் நிறைய ஹதீஸ் அறிவிக்கிறத தடுக்கிறது. இது மஃபூலு. அன்னு ஹத்திசக்கும் ஹதீசன் கசீரன்கிறது மஃபூல். எதை தடுக்குது? செய்தி அறிவிப்பு தடுக்கிறது. ஃபாயில் என்னன்னு கேட்டால், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், அந்த மொத்த கருத்து தான் ஃபாயில். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பது என்னை தடுக்குது. என்ன கூறினார்கள்? மன் தஅம்மத அலைய கதிபன், என் மீது ஒரு பொய்யை யார் வேணுமென்று சொல்கிறானோ, தஅம்மதன்னா வேணும்னு சொல்கிறது, வாய் தவறி மறதியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது குற்றத்தில் வராது. வேணும்னு சொல்கிறது. மன் தஅம்மத அலைய கதிபன், என் மீது வேணுமென்றே யார் பர்பஸாக சொல்கிறது, பொய் சொல்லுகிறானோ, ஃபல்யத்தபவ்வ மகாதஹு மினன்னார், அவன் தனது இருப்பிடத்தை நரகத்தில் ஏற்படுத்தி கொள்ளட்டும். ஃபல்யத்தபவ்வன்னு வரும், லியத்தபவ்வ தான் ஃபல்யத்தபவ்வன்னு வந்திருக்கு. அம்ரு காயிபு, சரியா? ஏற்கனவே சொன்னோம்ல, ஃபல் எலிஜின்னார்னு, அந்த மாதிரி ஃபல்யத்தபவ்வ, அவர் ஆக்கி கொள்ளட்டும், மக்காதஹு, அவருடைய இருப்பிடத்தை, காதண்டா உட்கார்ந்தான், மக்காதனா உட்கார்ற இடம், அதை இருப்பிடம், அவருடைய இருப்பிடத்தை மினன்னார், நரகத்தில் ஏற்படுத்தி கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அதுதான் அதிகமாக ஹதீஸ் அறிவிப்பதை விட்டும் என்னை தடுக்கிறது. கால அனசுன், அனசு சொல்கிறார், இன்னஹுண்டா லமீருஷான், அந்த ஹூக்கு அர்த்தம் கிடையாது, எதை பற்றியும் பேசாமல் ஆரம்பிக்கிறார்ல, இன்னஹுண்டா இன்னும் மட்டும் வச்சுக்கிற வேண்டியதான். உறுதியாக ல யம்னவுனி, என்னை தடுக்கிறது. எதை விட்டும் தடுக்கிறது? அன் ஹத்திசக்கும் ஹதீசன் கசீரன்,
உங்களுக்கு நிறைய ஹதீஸுகளை நான் வந்தால் மஸ்தர் ஆயிரும்ல, நான் அறிவிப்பதை, அதாவது ஹதீஸக்கும்னா தஹதீசி ஈயாக்கும், உங்களுக்கு நான் அறிவிப்பதை தடுக்கிறது. ஹதீஸன் கசீரன், நிறைய ஹதீஸுகளை அறிவிக்கிறதே தடுக்குது. எது தடுக்கிறது? அண்ணன் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பது என்னை தடுக்கிறது. என்ன சொன்னார்கள்? மன் தம்மத அலைய கதிபன், யார் ஒருத்தன் என் மீது பொய்யை இட்டுக்க வேணுமென்று சொல்லுகிறானோ, ஃபல்யத்தபவ மகாதுஹு மினன்னார், அவன் தனது இருப்பிடத்தை நரகத்தில் ஏற்படுத்தி கொள்ளட்டும். இது என்னை தடுக்குது. ரொம்ப அறிவிக்கலை, நான் பாட்டு அறிவிச்சு விட்ருவேன். நிறைய அறிவிக்கும்போது அறகுறை யாபத்தில் உள்ளதையும் கூட நான் சொல்லிடுவேன். ஒருவேளை ரசூலுல்லாஹ் சொல்லாமல் இருந்தால் பொய்யா போயிடும்ல, அவன் நரகத்தில் சேர்த்துரும்ல, அந்த ஒரு பயத்தினால தான் நிறைய அறிவிக்கலை அப்படின்னு ஒரு சொன்னதாக இது வருது. 108 ஹதீஸ். அனசு சொன்னார் என்று அப்துல் அசீஸ் அறிவிக்கிறார். ஆனால் இதில் ஒரு நெருடல் ஒன்று இருக்குது. இருந்தாலும் என்ன நெருடல்னு கேட்டால், இவர் நிறைய ஹதீஸ் அறிவித்த ஒரு ஆள். ஜுபைர் சொல்கிறாங்க, அது ஓகே, அவர் நிறையலாம் அறிவிக்க கிடையாது. இவர் ஆயிஷா அபூ ஹுரைராவுக்கு அடுத்து ரொம்ப ஜாஸ்தி இவர் தான் அறிவிச்சிருக்கார். அபூ ஹுரைரா ஆயிஷாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அனசு நிறைய ஹதீஸுகள் அறிவிச்சாலாக தான் இருக்கிறார். இருந்தாலும் அதை விட ஜாஸ்தி அவருக்கு தெரியும் போல, அதுதான் அர்த்தம். அவர் நிலையிலேருந்து பார்க்கணும்ல. ஒரு 1000 தெரிஞ்சிருக்கிற ஒரு 200 அறிவித்தா அது கம்மி தானே. 800 அறிவிக்காமல் இருந்தார். அவர் தெரிந்திருக்கிறவங்க. நான் 10 வருஷம் ரசூலுல்லாவுக்கு ஊழியம் பார்த்துருக்கார் இவர். ரசூலுல்லாவுடைய ஹாதிம், ரசூலுல்லாவுடையே இருந்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் யார்? அனஸ். மற்ற எந்த பெரிய சஹாபாக்களுக்கும் கூட கிடைக்காத ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. 10 வருஷம் ரசூலுல்லாவுடைய ஊழியராகவே இருந்தார். ரசூலுல்லா வீட்டில் தான் கிடப்பார். நான் 10 வயசு பிள்ளையாக இருக்கும்போது கொண்டாந்து விட்டுட்டாங்க. அப்போ அந்த மாதிரி அனசு இருந்ததுனால அவருக்கு எக்கச்சக்கமான செய்திகள் தெரிஞ்சிருக்கும். அவருக்கு தெரிந்ததோடு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்மி. நீங்கள் எதை கம்பேர் பண்ணக்கூடாது? இவரை விட குறைவாக நிறைய பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. அதை விட இவர் ஜாஸ்தியாக தான் அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சாலும் அப்படி புரிந்து கொள்ளாமல் இவருடைய அந்த பழக்கத்துக்கு எவ்வளோ அறிவிக்கலாம்? 10 வருஷம் விட்டாமல் ஒட்டிக்கிட்டே இருக்கிறது, சும்மா வரப்போக இருக்கிறது கிடையாது. ரசூலுல்லாவுடைய தான் இருப்பார். அந்த மாதிரி எல்லா நேரங்கள்லையும் ரசூலுல்லாவோட இருந்து கொண்டிருந்த ஒரு ஆளாக இருக்கும் பொழுது அவர் எவ்வளோ அறிவிக்கணும் அவ்வளோ அறிவிக்கலை. அவருடைய நிலைக்கு அறிவிக்கிறத பார்த்தீங்கன்னா கம்மியாக, அப்படி அர்த்தம். கம்மியாகவும் நிறைய தான் அறிவிச்சிருக்கிறாரு. நிறைய கம்மிங்கிறலாம் அவருடைய ஸ்டேஜில் இருந்து பார்க்கணும். அவருடைய நிலையிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அந்த பழக்கத்திற்கு ரொம்ப அறிவித்திருக்கணும். அவ்வளோ அறிவிக்கலை. ஏன் அறிவிக்கலைன்னு கேட்டால் இந்த ஒரு பயம், நம்ம பொய் சொல்லிடுவோமோன்னு ஒரு பயம் அதுலேயும் சின்ன பிள்ளையாக இருந்து கேட்குறாருல, உன்னோட கொண்டு புரிஞ்சிக்கலாம்ல அப்படிங்கிறதும் கூட இருக்கலாம். அடுத்தது 109 ஹதீஸில் அதுவும் அதே தான். அதுவும் இதே மாதிரியான ஒரு விஷயந்தான். அறிவிப்பாளர் தான் வேறையாக வரும், கருத்து இதே ஹதீஸ் தான். ஹதஸனா மக்கி இப்னு இப்ராஹிம், மக்கி இப்னு இப்ராஹிம் என்பவர் நமக்கு அறிவித்தார். கால, அவர் சொன்னார், ஹதஸனா யஸீத் இப்னு அபி உபைதின், யஸீத் இப்னு அபி உபைது நமக்கு சொன்னார். யார் வழியாக சொன்னார்னா சலமா, சலமா வழியாக சொன்னார். இந்த சலமாங்கிறவர் யார்? சஹாபி. இதெல்லாம் புகாரியுடைய ஹதீஸுகளில் ஒரு டாப் லெவலில் உள்ள ஹதீஸில் உள்ளதில் இந்த மாதிரி ஹதீஸு வரும். எந்த ஹதீஸுன்னு கேட்டால், 3வது ஆளே சஹாபியாக போயிட்டார்ல, புகாரியுடைய உஸ்தாது, அந்த உஸ்தாதுக்கு உஸ்தாது, அவருடைய உஸ்தாது சஹாபி. ஒரு ஹதீஸ் ஒரு 5 பேர் 6 பேர் வழியாக தான் புகாரிக்கு கிடைக்கும். இந்த ஹதீஸ் பாருங்கள், சலமாட்டிருந்து அறிவிக்கிறார். சலமாங்கிறவர் சஹாபி, சலமாட்டிருந்து அறிவித்தவர் யஸீது, யஸீதுலேருந்து அறிவித்தவர் மக்கி, மக்கிங்கிறவர் புகாரிக்கு சொல்கிறார். இப்போ இந்த ஹதீஸ் ஒரு தாபி, ஒரு தாபி, ஒரு சஹாபிங்கிற ஒரு கணக்கில் நினைஞ்சிட்டார். அவருக்கு ரொம்ப நெருக்கத்தில் இந்த ஹதீஸ் கிடைக்கிறது. அப்போ ஹத்தஸனா இந்த சலமா சஹாபின்னு எப்படி நம்ம சொல்கிறோம்னு கேட்டால், நான் கேட்டேன்ட்டு ஆரம்பிக்கிறார்ல, அடுத்து என்ன வருது? சமயத்து நபிங்கிறார்ல,
நபிட்ட நான் கேட்டேன்னு சொன்னார்னா அவர் சஹாபி தானே. அப்போ சஹாபாக்களுக்கும் ரசூல் புகாரிக்கு மத்தியில் 2 பேர் வருவார்கள்னு சொன்னால் அது ரொம்ப தரத்தில் கூடினது. ரொம்ப ஆளுக்கு வரும்போது எல்லாத்தையும் போட்டு வடிகட்டிட்டு கிடக்கணும்ல, ஈஸியாக கிடச்சிருச்சா இல்லையா? 2 பேர் வழியாகவே கிடச்சி போச்சு. அப்போ புகாரி இமாமுக்கும் அந்த அறிவிக்கிற முதல் சஹாபிக்கு மத்தியில் 2 பேர் இருப்பார்கள் என்று சொன்னால் அதனுடைய தரம் கூட. 3 பேர் இருந்தார்கள் என்று சொன்னால் அதோடு கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மி. 4 பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தரத்தில் எல்லாமே அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருப்பாங்க. இந்த கோணத்தில் பார்க்கையில் வந்து டாப் லெவல் ஹதீஸில் உள்ள ஒரு ஹதீஸில் இது வரும். அப்போ ஹத்தசனா மக்கி இப்னு இப்ராஹிம் நமக்கு சொன்னார், கால் அவர் சொன்னார். ஹத்தசனா யசீத் இப்னு அபி உபைத், அந்த யசீதுங்கிறவர் தாபியாக போயிடுறாரு அவர்கிட்ட போய் கேட்குறதுனால. யசீத் இப்னு அபி உபைத் நமக்கு சொன்னாருங்கிறார் அவர். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா சலமா, சலமா வழியாக அறிவிக்கிறார். கால சலமா சொல்கிறார், சமீத்து நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் கூற நான் கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் கூற நான் கேட்டேன்டா அவர் யாராயிருவார்? சஹாபி ஆயிடுவார்ல, நேரத்தானே கேட்டிருக்கிறாரு, யார் வழியாகவும் அறியலை. கால சமீத்து நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு கூடும். என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? மையக்குள் அலைய, யார் என்னை பற்றி சொல்வாரோ, அதை கால என்றால் சொன்னார், கால அலைய என்றால் என்னை பற்றி சொல்கிறது. மையக்குள் அலைய, என்னை பற்றி யார் சொல்லுகிறாரோ, மாலம் அக்குள் நான் சொல்லாத ஒன்றை, மையக்குள் அலைய என்னை பற்றி யார் சொல்லுகிறாரோ, எதை சொல்லுகிறாரு? அதனுடைய மக்கூலு மாலம் அக்குள் நான் சொல்லாத ஒன்றை என்னை பற்றி யார் சொல்லுகிறாரோ, ஃபல்யத்தபவ்வ மகாதஹு மினன்னார், அவர் தனது இருப்பிடத்தை நரகத்தில் ஏற்படுத்தி கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். சலமாங்கிறவர் சஹாபி சொல்கிறார், ரசூலுல்லாஹ் இப்படி ஒன்று எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே அதே அர்த்தம்தான், ஆளுக்கு தான் வேறையாக வருது. அதே மாதிரி 110வது ஹதீஸ் அதே தான், ரசூலுல்லாஹ் மேலே பொய் சொல்லக்கூடாதுங்கிறது தான். ஆட்கள் இந்த வாசகங்கள் சின்ன வித்தியாசம் வரும். 110 என்ன? ஹதசனா மூசா, நமக்கு மூசா சொன்னார், புகாரி சொல்கிறாரு. கால அவர் சொன்னார், ஹதசனா அபு அவானா, அபு அவானாங்கிறவர் நமக்கு சொன்னார். யார் வழியாக சொன்னார்னா அன் அபி ஹசீன், அபு ஹசீன் வழியாக அவர் சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்னா நபி சாலிஹின், அபு சாலிஹ் வழியாக அவர் சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்னா நபி ஹுரைரா, அபு ஹுரைரா வழியாக சொன்னார். இப்போ அபு ஹுரைராவுக்கும் புகாரிக்கு மத்தியில் எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்கள். முதல் ஒன்று சொன்னேன்ல, அதை விளங்கிக்கிறதுக்காக வேண்டி புகாரி வந்து மூசாட்ட கேட்குறாரு ஒரு ஆள், மூசாட்டிருந்து அபு அவானாட்ட கேட்குறாரு 2வது ஆள், அவர் வந்து அபு ஹுசைன்ட்டு கேட்குறார் 3வது ஆள், அவர் அபு சாலிட்ட கேட்குறார் 4வது ஆள், அவர் சஹாபிட்ட கேட்குறார் 5வது ஆள். சஹாபி 5வதாக வர்றாரு, புகாரியில் இருந்து 5வது ஆளாக அபு ஹுரைரா வர்றாரு. உள்ள ஹதீஸில் 3வது ஆளாக வந்துடுறாரு சஹாபி. அதுதான் அந்த டாப் லெவல் ஹதீஸுங்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு உதாரணத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. எல்லாமே இப்படி 5 தான் இருக்கும், 5, 6 இப்படி தான் இருக்கும். 3ல் வர்றது ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் அபி ஹுரைரா, அபு ஹுரைரா வழியாக அவர் அறிவிக்கிறார். அபு ஹுரைரா வந்து யார் வழியாக அறிவிக்கிறார்னா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் என்ன அறிவிக்கிறார்னா தசம்மவ், நீங்கள் பெயரிட்டு கொள்ளுங்கள். இந்த தசம்மவுங்கிற வார்த்தை வந்து இந்த இஸ்முண்டா பெயர் தானே, இஸ்மு என்றால் பெயர். இந்த இஸ்மு என்கிற வார்த்தையை வினை சொல்ல மாற்றுறாங்க. இஸ்முங்கிறது இஸ்முண்டால பேர், ஒரு சொல்லுக்கு பேர் இருக்குல்ல, அதுக்கு தான் இஸ்மும்பாங்க. அப்போ இஸ்முங்கிறதையே வந்து வினை சொல்ல மாற்றினா என்ன, எப்படி மாற்றுவாங்கன்னா சம்மா, பெயர் வைத்தான். சம்மாண்டு இஸ்முங்கிற வார்த்தையை என்ன செய்வாங்கன்னா சம்மா ஃபஅலண்டு, ஃபஅல என்கிற வசனில் மாற்றினாங்கன்னா சம்மாண்டு வந்துடும். சம்மா என்றால் பெயர் வைத்தான், அடுத்த ஆளுக்கு வைக்கிறது. சம்மாண்டா என்ன எடுத்தது? பெயர் சூட்டினான்னு வைங்களேன், பெயர் சூட்டினான். இந்த சம்மா என்பதை வந்து தஃபஅலன்னு மாற்றிட்டாங்கன்னு வைங்க, தசம்மா, அவன் பேர் வச்சுக்கிட்டான்னு அர்த்தம். சம்மா என்றால் அடுத்த ஆளுக்கு நான் பேர் வைக்கிறது, தசம்மா என்றால் எனக்கே நான் வச்சுக்கிறது. அப்போ வந்து பேர் குழந்த அவரவர் சில வச்சுக்கிடுவாங்கள்ல, அவங்களுடைய பேர் ஒன்றா இருக்குது, பிறகு என்ன செய்வாங்க புண்ணியத்து பேர்லாம் அவங்கள தானே வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து அவங்களா வச்சுக்கிறதும் வருது. அப்போ இந்த தசம்மா என்கிற வார்த்தையிலிருந்து
அம்ரு தான் தசம்மவுங்கிறது. அது எப்படி அம்ராகுன்னு கேட்டால், இப்போ தசம்மான்னு வருதுல்ல, தசம்மைய தசம்மான்னு சொல்லிடுவோம். தசம்மானா பெயர் வைத்து கொண்டான். அப்போ தசம்மாவிலேருந்து அம்ரு வர்றா இருந்தால் என்ன செய்யணும்? எத்தசம்மா, எத்தசம்மையுண்டு வரும், எத்தசம்மாண்டு வரும். எத்தசம்மாவில் இருந்து முன்னிலை வந்து தத்தசம்மாண்டு வரும். தத்தசம்மாவில் நீங்கள் வந்து அம்ரு எடுப்பதாக இருந்தால் அதில் வந்து ஒரு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தஃபஅலங்கிற வசனில் வந்து நம்ம விரும்பினோம்னு சொன்னால் ரெண்டுத்தே வரக்கூடிய ஒரு இடங்கள்ல எல்லாம் ஒரு தேயை குறைச்சிக்கிடலாம். தசம்மாவிலே வந்து ஒரு தே இருக்குதுல்ல, தே இருக்குது. தத்தசம்மாண்டு வரையில் அந்த ஒரு தேயை காலி பண்ணிட்டு தசம்மான்னு சொல்லிக்கிடலாம். ரெண்டு தே வரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் ஒரு தே தஃபஅல வசனில். இதுவும் உங்களுக்கு அந்த சர்ஃபு பாடத்தில் நடத்தப்பட்டு இருக்கிறது. அது பிடிஎஃபாக உங்களுக்கு கடந்த காலத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிறது. அப்போ தசம்மா தத்தசம்மான்னு வந்துருச்சா, தத்தசம்மாங்கிறத வெறும் தசம்மா என்றும் சொல்லலாம். அப்போ அந்த தேயை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா அம்ரு எப்படி வரும்? தசம்ம, தசம்மையா, தசம்மவு. தசம்மன்னா நீ பேரிட்டுக்கொள். தசம்மா என்றால் பேரிட்டான். அதை ஏவல் வினையாக சொன்னீங்கன்னா தசம்ம, நீ பேர் வச்சுக்கொள். அதனுடைய இருமை தசம்மையா, அதனுடைய பன்மை தசம்மையூண்டு வரும், தசம்மவ். அப்போ தசம்மவ் என்பது வந்து நீங்கள் பேர் வைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஏவல் வினை. தசம்மவ் பி இஸ்மி, எனது பெயரை நீங்கள் பெயராக வைத்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எனக்கு முகமதுன்னு ஒரு பேர் இருக்குது, நீங்களும் அந்த பேரை வச்சுக்கிடலாம். ரசூலுல்லாஹ்வுடைய பேராச்சே, நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. என் பேரை நீங்கள் சூட்டி கொள்ளுங்கள்ட்டாங்க. தசம்மவ், நீங்கள் பெயராக வைத்து கொள்ளுங்கள். பி இஸ்மி, எனது பெயரை. அவங்களுடைய பெயர் வந்து முகமதுங்கிற பெயரும் இருக்கிறது, அகமதுங்கிற பெயரும் இருக்கிறது. ரெண்டு பேருமே குர்ஆனில் இருக்கிறது. ஈசா நபி சொல்லும்போது யாத்தி மிம்பாதி இஸ்முஹு அஹமத், எனக்கு பிறகு அகமதுன்னு ஒரு ஆள் வருவார் என்று ஈசா நபி முன்னறிவிப்பு செஞ்சதாக குர்ஆனில் இருக்கிறது. அதே மாதிரி முகமது ரசூலுல்லா, முகமது அல்லாவுடைய தூதர், உள்ளதீன மாஹு அஷித்தா அல் குஃபார்னு வரக்கூடிய அந்த வசனத்தில் முகமதுன்னு வரும். அப்போ ரசூலுல்லாவுடைய பேர் வந்து முகமது என்றும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து அகமது என்றும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸில் வந்து அவங்களுக்கு 5 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹாஷிரு, ஆக்கிபு, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பிரபல்யமான அந்த 2 பேரை வச்சுக்கிறோமே, அகமது என்று நம்ம பேர் வச்சுக்கிடலாமான்னா தாராளமாக வைக்கலாம், முகமதுன்னு வச்சுக்கிடலாமான்னா தாராளமாக வச்சுக்கிடலாம். ஏன் இது சொல்கிறாங்கன்னு கேட்டால், மதிக்கக்கூடிய தலைவர்களுடைய பெயரை நம்ம சூட்டிக்கிட்டோம்னு சொன்னால் அவருக்கு நம்ம ஈக்குவல் ஆகிட்டோங்கிற மாதிரி வந்துருமோன்னு பயந்து பெரும்பாலும் வைக்க மாட்டாங்க. புனிதர்களாக இருக்கிறவங்களுடைய பேரை வச்சோம்னா நம்ம என்ன செய்கிறோம், அவருக்கு ஈக்குவல் மாதிரி வந்துருமோன்னு நினச்சி வைக்க மாட்டாங்க. அந்த மனநிலையை மாற்றுவதற்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தசம்மவ், நீங்கள் பெயரை வைத்து கொள்ளுங்கள். பிஸ்மி, என் பெயரை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பேர் வைக்கிறாங்க முகமதுன்னு என்ன செஞ்சுக்கிறங்க, உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ பேரை வச்சுக்கிறங்க. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து குன்னியத்துன்னு ஒன்று இருந்தது. குன்னியத்துண்டா என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு பிறக்கிற முதப்பிள்ளை தலைப்பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால், தலைப்புள்ள பிறந்தவன்னு அவங்களுடைய பேரை மாற்றிடுவாங்க. அரபு சமுதாயத்தில் வந்து என்ன தான் பேர் அவங்களுடைய பேராக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி புள்ள பெறுற வரைக்கும் தான் அந்த பேரில் அவங்க அறியப்படுவாங்க. அவங்களுக்கு தலைப்புள்ள பிறந்துருச்சுன்னு வைங்க, முதப்புள்ள பிறந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு அப்பன் அப்படிங்கிறத பேரை மாற்றிடுவாங்க. உதாரணமாக அபூபக்கர் சித்திக் இருக்கிறாங்க, அவருடைய பேர் வந்து அப்துல்லா. ஆனால் அப்துல்லான்னு யாருக்குமே தெரியாது. எது வரைக்கும் அப்துல்லா, அவர் புள்ள பெறுற வரைக்கும் தான் அப்துல்லா. அவருக்கு புள்ள வந்து பக்ருன்னு ஒரு புள்ள பிறக்குது. அந்த புள்ள வந்து அதுக்கு வரலாறு இல்லை, சின்ன புள்ள மூத்தா போயிருக்குன்னு நினைக்கிறேன். பக்ருன்னு ஒரு புள்ள பிறந்தவுடனே அவரை பற்றி மக்களும் அபூபக்கர் என்றார்கள், அவரும் அபூபக்கர்னு இருக்கிட்டார், பக்ருடைய தந்தை. அதாவது நமக்கு ஒன்று எனக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு புள்ள குட்டி இருக்குன்னு சொல்வதில் ஒரு பெருமை அடைஞ்சாங்க அரபு மக்கள். அதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த எப்போ இப்போ ஆம்பளை புள்ள பிறக்குதோ, புள்ள பிறக்குதோ, அல்ல பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா
அந்த பிள்ளையுடைய தகப்பன் என்றதை வந்து பேராக்கிடுவாங்க. இப்படி ஆக்கிறதுக்கு பேர் குண்ணியத்துன்னு இதுக்கு பேர். இப்படி உள்ள பேருக்கு பேர் என்னது? வாப்பா அம்மா ஒன்று சேர்த்து வைக்கிற பேர் இருக்குல்ல. உதாரணம், பெண்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு ஒரு புள்ள பிறந்துச்சின்னு வைங்க, புள்ள பெறுற வரைக்கும் அவங்க பேரில் அழைக்கப்படுவாங்க. புள்ள பெற்றுட்டாங்கன்னா, இப்போ சலமாண்டு ஒரு பிள்ளையை பெற்றாங்க, உம்மு சலமா. சலமாண்டு பிள்ளையை பெற்று அவங்க பேர் என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. உம்மு சலமான்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். சலமா என்பவருடைய தாயார் உம்மு ஹபீபா, ஹபீபாவுடைய தாயார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மகளை சேர்த்து அதனுடைய அம்மாண்டு ஆக்கிடுவாங்க. ஆண்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தங்களுடைய பிள்ளையை சேர்த்து வந்து வாப்பான்னு சேர்த்துக்கிடுவாங்க. பொம்பளையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் உம்மு சேர்த்துக்கிடுவாங்க. அப்போ உம்மு சலமா, உம்மு ஹபீபா, இதுகளெல்லாம் வந்து குண்ணியத்துன்னு இதுக்கு பேர். இப்போ இந்த ரெண்டுக்குமே அபு வந்தாலும் சரி, உம்மு வந்தாலும் சரி, அந்த மாதிரி பெயர்கள் வந்து என்னது? குண்ணியத்து பேர். ஆனால் வந்து அபு உம்மு வந்தாலே குண்ணியத்துன்னு கிடையாது. இன்றைக்கி எத்தனை ஆளுக்கு வந்து உம்மு சலமான்னு பேர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு சலமான் பிள்ளைகளாக இருக்காது. குழந்தைய பிறக்கும்போதே வச்சுற பேர் வந்து குண்ணியத்தாக இருக்குமா? குண்ணியத்தாக இருக்கார். இன்றைக்கி உள்ள உம்மு சலமாக்கள் எல்லாம் அந்த அர்த்தத்தில் வராது. அவங்க அந்த பெண்மணியை யாபப்படுத்தி வைக்கிறாங்க. உம்மு சலமான் ஏன் வைக்கிறாங்க? உம்மு சலமான்னு ஒரு சஹாபி இருந்தாங்க, நம்மளும் வச்சுக்கிறோம்னு வைக்கிறாங்க. அதனால் அபு பக்கர் இன்றைக்கி எத்தனை பேர் வைக்கிறாங்க? அவருக்கு பக்கர்னு பிள்ளையா இருக்குது? பிள்ளை கிடையாது. அவரை நினச்சி வைக்கிறாங்க. அப்போ இந்த அபு உம்முன்னு வந்தால் மட்டும் குண்ணியத்துங்கக்கூடாது. அபு உம்மோடு வந்து அவருக்குடைய அந்த பிள்ளை அவருக்கு இப்படி இருந்து அதன் காரணமாக இடைக்காலத்தில் அது வந்திருக்கணும். குண்ணியத்து வந்து பிறக்கும்போதே வராது. பிறக்கும்போது வரக்கூடிய பேரை வந்து குண்ணியத்துன்னு சொல்லக்கூடாது. பிறக்கும்போது வராமல் இந்த பிள்ளை பிறந்த காரணத்தினால் அவருடைய கல்யாணத்து வாழ்க்கைக்கு பிறகு வரக்கூடிய பேரை தான் குண்ணியத்தும்பாங்க. அப்போ ரசூலுல்லாவுக்கு வந்து ஒரு தலைப்புள்ள வந்து காசிம். முதல் பிள்ளை யார்? காசிம் என்கிற ஒரு பிள்ளை பிறந்தார். இதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரம் தேட வேண்டியது கிடையாது. ஏன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் அந்த காசிம்னு பிறந்த உடனேயே அவங்க மனைவி ஹதீஜா வந்து அபுல் காசிம், காசிமின் தந்தைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் முகமதாக இருந்தவங்க கல்யாணம் பண்ணி காசிம்ங்கிற ஒரு பிள்ளையை பெற்ற உடனே ரசூலுல்லாவை பற்றி என்ன செஞ்சுறாங்க? அபுல் காசிம்னு ஹதீஜா நாயகி சொன்னாங்க. ஹதீஜா நாயகி மட்டும் சொல்லலை, அரபுகளே அபுல் காசிம் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி யூத கிறிஸ்தவர்கள் ரசூலுல்லாவை வந்து கூப்பிடும்போது முகமதுன்னு கூப்பிட்டா தலையில் அடித்த மாதிரி இருக்கும். ரசூலுல்லாவேன்னு கூப்பிட மாட்டாங்க, ரசூலுல்லாவை ஏற்றுக்கல இல்லை. அப்போ ரெண்டுக்கு பேலன்ஸ் பண்ணி கூப்பிட்றதுக்கு என்ன செய்வாங்கன்னா அபுல் காசிம் அவர்கள் என்ன கூப்பிடுவாங்க. எத்தனை ஹதீஸ் தேடி பார்த்தீங்கன்னா, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ரசூலுல்லாவை சந்திக்க வந்தாங்கன்னா அபுல் காசிம் அவர்களே. அப்போ ரசூலுல்லாவை மக்கள் மத்தியில் வந்து தூதர்ந்து ஏற்றுக்கிட்டவங்க ரசூலுல்லான்றுவாங்க. தூதர்ந்து ஏற்றுக்கிறாதவங்க ரசூலுல்லாவை பற்றின குறிப்பிடலாம் என்னவாக இருக்கும்னு கேட்டால் அபுல் காசிமாக தான் இருக்கும். அந்த மாதிரி உள்ள விஷயம் இதெல்லாம் வந்து குண்ணியத்துங்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த என்னுடைய அபுல் காசிம்ங்கிற ஒரு குண்ணியத்தை நீங்கள் வைக்காதீங்க. ஒலா தக்குத்தனும் எப்படி வருதுன்னா, சம்மோ பி இஸ்மி, என் பெயரை பெயராக ஆக்கி முகமதுன்னு பேரை வச்சுக்கிறங்க. வலா தக்குத்தனும், இந்த குண்ணியத்து பெயராக ஆக்காதீர்கள். தக்குத்தனுன்னா அந்த குண்ணியத்திலேருந்து வர்றது. அதுக்கு நம்ம தமிழில் இப்படி ஒரு வழக்கம் இல்லாதனால அதுக்கு நம்ம தமிழில் செல்ல பேர்னோட வச்சுக்கலாம். வலா தக்குத்தனும், நீங்கள் வந்து செல்ல பெயராக ஆக்கிறாதீங்க. பி குண்ணியத்தி, எனது செல்ல பெயரை, எனது குண்ணியத்தை, எனது குண்ணியத்தான இந்த செல்ல பெயரை உங்களுக்கு செல்ல பெயரை ஆக்கிறாதீங்க அப்படின்ட்டாங்க. அப்போ இதுக்கு அபுல் காசிம்னு வைக்கிறதுக்கு வந்து ஒரு தடை. அபுல் காசிம்னு பேர் வைக்க தடை கிடையாது. அபுல் காசிமே குண்ணியத்தை வைக்கிறதுக்கு தான் தடை. நல்லா கொஞ்சம் இவ்வளோ தக்குத்தனுன்னு தான் வருது. இப்போ ஒரு ஆளுக்கு நம்ம அபுல் காசிமின் பேர் வைக்கிறோம், தாராளமாக வைக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து ஒரு இப்ராஹிமின் பேரை வச்சுவிட்டு அவர் இளைஞராக போய் அவர் கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு புள்ள காசிம்னு பெற்றாரையானால் அபுல் காசிம்னு வைக்கக்கூடாது. தனக்கு செல்ல பேர் என்ன செய்யக்கூடாது? ரசூலுல்லாவுடைய அந்த செல்ல பேர் அவங்களுக்குரியதாக இருக்கட்டும். உங்களுக்கு காசிம்னு புள்ள இருந்தால் கூட அபுல் காசிம்னு சொல்லிக்கிறாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இது வேற ஒரு ஹதீஸில் தெளிவாக வரும். இது ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துக்குரியது. ஏன்னு கேட்டால், ஒரு ஆள் வந்து அபுல் காசிம்னு கூப்பிட்டுருவார். ரசூலுல்லாஹ் திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்தவுடனே உங்களை கூப்பிடலாம் பாரு, இவர்
வேற ஒருத்தர் அபுல் காசிம் இருந்திருக்கிறாரு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, நீங்கள் இப்படி பண்ணாதேப்பா, நான் எனக்கு குழப்பம் ஏற்படுதில்ல, அதனால அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. அதனால் ரசூல்லா ஹயாத்தோடு அது முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் அபுல் காசிம்னு வைக்கலாம், அபுல் காசிம் என்று பேர் வைக்கவும் செய்யலாம், குன்னியத்தான் வைக்கலாம். உங்களுக்கு காசிம்னு ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அபுல் காசிம் என்று குன்னியத்து வைக்கலாம். ஆனால் இந்த ஹதீஸில் வைக்கக்கூடாதுன்னு இருந்தாலும் இது எப்போ சொன்னாங்கன்னு வேறு ஒரு ஹதீஸில் வரும் பொழுது ஒருவர் வந்து வேறு ஒரு ஆள் அபுல் காசிம்னு கூப்பிட்றாரு. ரசூல்லா திரும்பி பார்க்குறாங்க, ஏன்ப்பா நீங்கள் ஆளாளுக்கு அபுல் காசிம்னா அபுலுக்கு நான் திரும்பி பார்க்குற மாதிரி வருது, அபுல் காசிம்னு மட்டும் யாரும் வைக்காதீங்க. அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் அபுல் காசிம் என்று அறியப்பட்ட பேராக இருந்துச்சு. அதை நீங்களும் வச்சுக்கிட்டீங்கன்னா என்னை தான் கூப்பிட்றீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன், அதனால் வேணான்ட்டாங்க. அது ரசூல்லா ஹயாத்தோடு முடிஞ்சு போச்சுல. அதுக்கு பிறகு வச்சானே கேட்டு என்ன, அதான் விஷயம். அப்போ சம்மோ பி இஸ்மி, எனது பெயரை நீங்கள் சூட்டி கொள்ளுங்கள், ஒலா தகுத்தனு, செல்லப்பெயர் நானாக போட்டுக்கிற வாசகம் தான், சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. நம்ம ஒரு தமிழில் ஒன்று சொல்லணுமேங்கிறது தான். குன்னியத்துன்னா வந்து குன்னியத்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு இது அந்த ஒரு வழிமுறை வந்து நம்ம மொழியில் இல்லை. அந்த மாதிரி பேருக்கு வாசகம் இல்லை. அதனால் ஒலா தகுத்தனும், குன்னியத்து பெயராக ஆக்கிறாதீங்க. குன்னியத்தை தான் ஆக்கக்கூடாது. பி குன்னியத்தி, எனது குன்னியத்து பெயரை நீங்கள் குன்னியத்து பெயராக ஆக்கிறாதீங்க. அதான் உங்களுக்கு ஒரு காசிம்னு ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அபுல் காசிம்னு சொல்லிக்கிறாதீங்கிறாங்க. ஆனால் இது ரசூல்லா காலத்தோடு முடிஞ்சிருச்சுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கடுத்தது ஒமன் ரஆனி ஃபில் மனாமி, என்னை கனவில் யாராவது மனாமுண்டா கனவுக்கு சொல்கிறது, நாமண்டா வந்து தூங்கினான்னு அர்த்தம். நாமவிலிருந்து மனாம் என்றால் தூங்கும் நேரம்னு அர்த்தம். ஆனால் தூங்கும் நேரம்ன்றது அந்த அர்த்தம் வந்தாலும் கனவுக்கு அந்த சொல்ல ஆக்கிட்டாங்க. ரூயாண்டாலும் கனவு, வந்து மனாமுண்டாலும் கனவு. மனாமுண்டா தூங்கும் நேரம்னு தான் அதுக்கு அகராதிப்படி அர்த்தம் வரணும். நாமண்டா தூங்கினான், மனாம் என்றால் தூங்குகிற இடம் அல்லது தூங்குகிற நேரம். இஸ்முல் ஜமான் இஸ்முல் மக்கானாத்தான் அது வந்து வரணும். அப்படின்னா அது வந்து கனவுன்ற அர்த்தம் வராது. அகராதிப்படி வராட்டான்னு வழக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னா மனாமுண்டா கனவுன்ட்டாங்க. அல்லது நீங்கள் தூக்கத்தில் கூட சேர்த்துக்கிறீங்களே. இப்போ மன்றா ஆனிஃபில் மனாமி, தூக்கத்தில் யாராக என்னை பார்த்தானே, ஆனால் தூக்கத்தில் பார்க்குறேன்னா கனவு தானே, அப்படியும் வச்சுக்கிடலாம். அப்போ ஒமன் ராணி ஃபில் மனாமி, என்னை யாராவது கனவில் கண்டார்கள் என்று சொன்னால் ஃபகத் ராணி, அவர் என்னைத்தான் கண்டார். இப்போ ரசூல்லா வந்து அவங்க ஹயாத்தோட வாழ்ந்த காலத்தில் ரசூல்லா கனவுல வந்து ஏதோ சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு தெரியுதுன்னு வைங்க. அப்போ ரசூல்லா மாதிரி ஒரு சைத்தான் வந்துட்டான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ரசூல்லா தான் வந்தாங்கன்னு அர்த்தம். ஃபகத் ராணி, அவர் என்னைத்தான் பார்த்தார். ஏனென்று கேட்டால் இன்ன ஷைத்தான் லாயத்த மசலு ஃபி சூரத்தி, மசலன்னா வடிவம் எடுப்பது, உருவம் எடுப்பது. லாயத்த மசலு, வடிவம் எடுக்க மாட்டான். ஃபி சூரத்தி, எனது வடிவத்தை ஒரு வடிவமாக எடுக்க மாட்டான். என்னை மாதிரி வந்து உங்கள் முன்னாடி வந்து எதுவும் சொல்ல மாட்டான். என் வடிவத்தில் சைத்தான் வரமாட்டான் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கூடுதலாக நம்ம விளங்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ரசூல்லாவை கனவுல பார்த்தா என்னையத்தான் பார்த்தாருங்கிறாங்கல்ல. அப்போ ரசூல்லாவை கனவுல பார்க்குறான் தான், நீங்கள் யாருக்கு இது பொருந்தும்? இது ரசூல்லாவுடைய ஹயாத்தில் அவங்கள கண்ணால் பார்த்தவங்களுக்கு தான் பொருந்தும். இப்போ என் கனவுல ரசூல்லா பேச்சுக்கு என் கனவு ரசூல்லா வர்றாங்கன்னு வைங்க, எனக்கு எப்படி ரசூல்லான்னு தெரியும்? நான் ரசூலை பார்க்கலையே, நீங்களும் பார்க்கலையே. ரசூல்லாவுடைய மூத்துக்கு பிறகு கனவுலையே நீங்கள் ரசூல்லா வருவார்கள்னு சொன்னால் அவங்க வந்தது ரசூல்லா தாண்டி எப்படி முடிவெடுக்கிறது? நம்ம பார்த்த முகமாக இருந்தால் தானே முடிவெடுக்க முடியும். பார்க்காத முகத்தை பற்றி முடிவெடுக்க முடியாது. அப்போ ரசூல்லாவை கனவுல காண்றது என்பது வந்து ரசூல்லா காலத்தோடு முடிஞ்சு போச்சு. வேறு ஒருத்தனும் காண முடியாது. கண்டாண்டா அவன் ரசூல்னு எப்படி முடிவெடுக்க முடியும்? ரசூல்லா வடிவத்தில் தான் சைத்தான் வரமாட்டான். சைத்தான் வந்து அவன் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து நான் தான் ரசூல்லான்னு சொல்ல மாட்டானா? அது சொல்லுவான்ல. அப்போ வந்து நான் தான் ரசூல்லாண்டே வந்து கனவுல உங்களுக்கு சொன்னாலும் ரசூல் கிடையாது. ஏன்னு கேட்டால் ரசூலில் வந்து அவன் சொல்கிறத வச்சு நீங்கள் ரசூல் முடிவெடுக்க இயலாது. ரசூலுக்கு வடிவம் இருக்கணும், அதை நீங்கள் பார்த்துருக்கணும். அதுக்கு தான் ரசூல்லா இன்னொரு இடத்துல சொன்னாங்க, வேற ஒரு ஹதீஸில், மர்ர ஆணி ஃபில் மனாமி, யார் கனவில் என்னை காண்கிறானோ ஃபச எரானி ஃபில் யக்குலத்தி,
விழித்த பிறகும் என்னை காண்பான். இந்த இடத்துல உள்ள வேறு ஹதீஸ் அது. மர்ராணி ஃபில் மனாமி ஃபச எராணி ஃபில் யக்லத்தி. என்னை கனவில் ஒருத்தர் காண்பாரையானால் விழிப்புலையும் என்னையே காண்பார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லாவை கனவுல கண்டுட்டார்னு சொன்னால் ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் விழிப்புல யார் காண முடியும்? இப்போ நான் ரசூல்லா கனவுல கண்டேன்னு வைங்க, முழிச்சிட்டு போய் ரசூல்லா பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது. ஆனால் யாருக்கு பார்க்க இயலும்? ரசூலுடைய காலத்தில் அல்லாஹ் ஒரு கனவுல காட்டியிருப்பான். அவர் என்ன செய்வார்னா ரசூல்லா நேராக பார்க்குற சான்ஸ் அல்லாஹ் கொடுத்துருவான். கனவுல ஒருத்தருக்கு அல்லாஹ் ரசூல்லாவை காட்டி விட்டான் என்று சொன்னால் விழித்தவுடன் என்ன செய்வார்? அவர் மதீனாவுக்கு வருவார், ரசூல்லாவை பார்ப்பார், நேரடியாக பார்க்குற வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்துருவான். அப்போ கனவில் பார்த்தவர்களுக்கு நேரிலும் பார்க்குற வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். இந்த ஹதீஸ்லேருந்து என்ன விளங்குறது? நேரில் பார்க்குறதுக்கு யார் வாய்ப்பு இருக்குதோ அவங்களுக்கு தான் கனவுலையும் பார்க்க முடியும், ரசூலுல்லாவை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மௌத்துக்கு பிறகு நாங்கள் கனவுல கண்டோன்னு சொல்லக்கூடிய அம்புட்டு பயல்களும் கள்ள பயல்வு தான், பொய் தான் சொல்கிறாங்க. புகாரியே பல முறை ரசூலுல்லாவை பார்த்துருக்காங்கன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. இவருடைய வரலாறு நூலில் எழுதி வச்சுக்கிறாங்க. கனவுல இந்த ஹதீஸெல்லாம் சரி கண்டார் என்றெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. ரசூலுல்லா இப்படி கனவுல பார்க்க ரசூலுல்லா தான் இப்படி புகாரி அறிஞ்சிக்கிட்டார். அப்போ ரசூலுல்லாவை கனவுல கண்டதாக பிரபலமான ஆட்களுக்கெல்லாம் கதை எழுதி வச்சுக்கிறாங்க. நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு உலகத்தில் உங்களுக்கு நல்லா கொடுத்த ஒரு பொது அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்தா கூட நம்ம பார்க்காத ஒரு ஆளை கனவுல பார்த்து கண்டுபிடிக்க இயலுமா? இது குறித்த கூடுதல் விவரங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதை நேரில் பார்க்குற ரசூலுல்லாவை கனவுல பார்க்குற விஷயமாக அதை நம்ம அடுத்த வாரத்துக்கு அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.